ஒரு நாள் இந்த அதிகாரம் வேற ஒருத்தனுக்கு வராதா? நல்ல தன்மானம் உள்ள தமிழ் மகன்கிட்ட போச்சுன்னு வச்சுக்கிறோங்க, பொட்டலாயிரும். பார்த்துக்கிட்டு ஆடணும். தமிழ் மகன் யாரா சார் இருப்பாங்க? ஏன் நானா இருந்தா உங்களுக்கு ஆகாதா? நான் தமிழ் மகன், என் தேசம் தமிழ் தேசம், என் அரசியல் தமிழ் தேச அரசியல். நான் அதுல பாதி இதுல பாதி கிடையாது. இப்படி ஏதாவது திராவிடம்னா என்ன, திராவிட அரசியல்னா என்ன சொல்ல சொல்லு. இல்ல அங்க பாதி இங்க பாதியா நிக்கிறவங்கிட்ட ஏப்பா இதுல பாதி இதுல பாதி ஏதாவதோ பண்ணிப்பா. திராவிடம் என்றால் அது சாதி ஒழிப்புதான் எல்லாம் பண்ணி பார்த்தான். கடைசிக்கு சமரசமாகி நம்ம 2 பேரும் ஒண்ணுதான். யாரு? தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒண்ணுதான். இப்ப தமிழ் தேசியம் வந்து என்ன, கடற்கரை கடற்கரைதான்னு கல்லறையை பேக்கும். 2ல ஒன்று நடக்கும். ஒன்றுதான் சொல்லுவேன், இந்த அதிகாரம் நிலையானது என்று நீங்க ஆடுறது ஆடிக்கொண்டிருக்கிறீங்க, ஆடுங்க, அவ்வளவுதான். அருகில் இருக்கிற இலங்கையை பாருங்க, பக்கத்தில் இருக்க பங்களாதேஷையும் பாருங்க. ஒரு நாள் இந்த அதிகாரம் வேற ஒருத்தனுக்கு வராதா? நல்ல தன்மானம் உள்ள தமிழ் மகன்கிட்ட போச்சுன்னு வச்சுக்கிறோங்க, பொட்டலாயிரும். பார்த்துக்கிட்டு ஆடணும். தமிழ் மகன் யாரா சார் இருப்பாங்க? ஏன் நானா இருந்தா உங்களுக்கு ஆகாதா? இல்லை சொல்லுங்க, என்ன ஆகாதா? தமிழ் மகன் நானா இருந்தா ஆகாதா? எனக்கு எந்த குழப்பமும் இல்லை. நான் தமிழ் மகன், என் தேசம் தமிழ் தேசம், என் அரசியல் தமிழ் தேச அரசியல். நான் அதுல பாதி இதுல பாதி கிடையாது. புரியுதா? நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்தவன் என் தேசம். இது நாடு தமிழ்நாடு அப்படின்னா தேசம் தமிழ் தேசம். இங்கு வாழுகிற மக்கள் அவருடைய மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, வழிபாடு, தொன்று தொட்ட வேளாண்மை, காட்டு வளம், கனிம வளம், நீர்வளம், நிலவளம், மலைவளம், மணல் வளம், கடல் வளம் இவற்றை காப்பது பெண்ணிய உரிமை. எல்லோருக்கும் கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு, தொழில் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, இதுக்கெல்லாம் ஒரு அரசியல் இருக்கு எனக்கு. இந்த அரசியல் தமிழ் தேச அரசியல். ஏதாவது சந்தேகம் இருக்கா? இப்படி ஏதாவது திராவிடம்னா என்ன, திராவிட அரசியல்னா என்ன சொல்ல சொல்லுங்க. சொல்ல சொல்லுங்க. இல்ல அங்க பாதி இங்க பாதியா நிக்கிறவங்கிட்ட ஏப்பா இதுல பாதி இதுல பாதி எதுல பாதி? தம்பி, திராவிடம் தமிழ் தேசியம் இந்த மாதிரி குழப்பம்லாம் எப்படி இருக்கும்னா, யாரோடவாது போய் கூட்டணி வச்சு நிக்கிறதுக்கு பயன்படும். இது ஒரு போர். இந்தியம் என்பது எனக்கு இந்தியம் என்பதும் திராவிடம் என்பதும் கற்பிதம். இந்தியான்னு ஒரு நாடு, உங்க எல்லாத்தையும் இங்க அறிவார்ந்த பெருமக்கள், இந்தியான்னு ஒரு நாடு இருந்ததா உருவாக்கப்பட்டதா? பதில் சொல்லுங்க. நீங்க கேட்டீங்க, நான் பதில் சொல்லிட்டே இருந்தேன்ல. உருவாக்கப்பட்டது. உருவாக்குவன் யாரு? வெள்ளைக்காரன். பேர் வச்சது யாரு? வெள்ளைக்காரன். அது உருவாக்கம். நீங்க அதிகாரம் வந்தவன எங்களை அடிச்சு பிடிச்சு மார்ச்சே சொல்றான். இந்தியாங்கிற ஒரு நாடு, இந்திய நாட்டின் ஒற்றுமை என்பது வெள்ளைக்காரன் துப்பாக்கி முனையில் உருவாக்கப்பட்டதுங்கிறான். தொண்டை குழிகளை வச்சு இந்தியான்னு சொல்றான். டே இந்தியான்னு சொல்றான்னா உயிரா உரிமையானா? ஆமாங்க உயிருன்ட்டான். அவன் இந்தியான்ட்டான். அதே எங்க ஐயா கவிக்கோ அப்துரான் வெள்ளைக்காரன் பெத்து வச்சு பேர் வச்சுட்டு போனா இவன் அப்ப முறை கொண்டாடிக்கிட்டு இருக்கான்ட்டு. அதே தான் இந்த திராவிடம். வசதியா திருடுவதற்கு, பதுங்கி இருக்கிறதுக்கு பாதுகாப்பா கொண்டு வந்ததுதான் திராவிடம். இது வரைக்கும் ஏதாவதோ பண்ணிப்பா. திராவிடம் என்றால் அது சாதி ஒழிப்புதான், சாதி எதிர்ப்பவன் திராவிடன், திராவிடம் என்ற ஒரு இனம், திராவிடம் என்றது இடம், எல்லாம் பண்ணி பார்த்தான். கடைசிக்கு சமரசமாகி நம்ம 2 பேரும் ஒண்ணுதான். யாரு? தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒண்ணுதானா? எப்படி இருக்கு? அது ஏன்டா கொலகாரன்னு செத்து விழுகிறவனு ஒன்னா அப்படி இருப்பான்? நான் எங்க அப்பன் செத்தா உளமாற அழுவேன், நீ ஒப்புக்கு அழுவேன். நீ நான் ஒன்னா? ஐயா